Hi everyone. ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற மாடல் பார்த்திங்கன்னா க்ரியேட்டிவ் இன்ஸ்பயர் 5.1 மாடல் நம்பர் 5200. ஸோ இது வந்து நான் பலவார சந்தையில் தான் எடுத்திருந்தேன். ஸோ என்னோடய பர்சனல் யூஸ்க்காக தான் இது எடுத்திருக்கேன். ஸோ இது அவுட்லுக் பார்க்கும்போது ரொம்பவே நல்லா இருக்குது. கொஞ்சம் அழுக்காக இருக்குது. ஸோ அது பிரச்சனை இல்லை, நம்ம அதை வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணால் சரியாயிடும். ஸோ அதர்வைஸ் இதோட என்டையர் செட்டு இதில் இருந்துச்சு. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 3 அவுட்புட் வரும். ஸோ அதாவது நம்ம இன்புட் கொடுக்குறதே வந்து 3 கேபிளாக வரும் இதுக்கு. ஸோ ப்ளஸ் வந்து இதுக்கு ஒரிஜினல் அடாப்டரோடு இருந்துச்சு. ஸோ இதோட ப்ரைஸ் வந்து நான் உங்களுக்கு லாஸ்ட்டில் ரிவீல் பண்ணுறேன், ஓகேங்களா? ஸோ இது ஃபஸ்ட்டு வந்து ஃபுல்லாக க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். A few moments later. இப்போ க்ளீன் பண்ணியாச்சு. ஸோ இப்போ வந்து இதை பவரில் கனெக்ட் பண்ணி நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ இதில் வர MP3 பிளேயர் பார்த்துருப்பீங்க, ஆல்ரெடி நம்ம ரீஸ்டோரேஷன் பண்ணியிருக்கோம் இது. ஸோ இதுவுமே பல்லாவர சந்தையிலேருந்து எடுத்தது தான். ஸோ இதோட லிங்க் வந்து நான் ஐ பட்டனில் கொடுக்குறேன், கண்டிப்பாக போய் செக் பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் இதில் தான் இப்போ பாட்டு ப்ளே பண்ண போகிறேன். ஸோ நான் சொல்லியிருந்தேன் நான் 3 ஒயர்ஸ் அவுட்புட் எடுக்க முடியும் இதில் இருந்து அப்படின்னு சொல்லி. ஸோ அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா லெஃப்ட்டு ரைட்டுக்கு செப்பரேட்டாக ஒரு லெஃப்ட்டுக்கு ஒரு ஒயரு, ரைட்டுக்கு ஒரு ஒயரு. அதாவது ஃப்ரண்ட்டு 2 ஸ்பீக்கரு, ரியர் 2 ஸ்பீக்கர்னு வரும். ஸோ ப்ளஸ் வந்து சப்புக்கு தனியாக ஒரு ஸ்பீக்கர்ன்ற மாதிரி தானே. ஸோ அதில் வந்து சப்புக்கும் சென்டருக்கும் வந்து ஒரு ஒயர், மொத்தம் 3 ஒயர் வரும். இப்போ நீங்கள் அது பார்த்திங்கன்னா அது கனெக்ட் பண்ணுறதுக்கு இன்னொரு ஒரு கனெக்டர் இருக்குது. ப்ளஸ் வந்து அந்த கனெக்டர் கூட நம்மளோட MP3 பிளேயரை கனெக்ட் பண்ணுறதுக்கு ஒரு கனெக்டர். ஸோ டோட்டலாக 2 ஒயர் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அதை நான் உங்களுக்கு செப்பரேட்டாக நான் சொல்கிறேன் அது எப்படின்ட்டு. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா செக் பண்ணி பார்க்கும்போது இதில் சவுண்டு நல்லா தான் வருது. சவுண்டெலாம் எதுவும் பிரச்சனை இல்லை. ஐ திங்க் இதோட பவர் சப்ளைலாம் கரெக்டாக உள்ளே போகுது. ஸோ அதில் ப்ராப்ளம் இல்லை. வால்யூம் நல்லாவே இருக்குது இதில். ஸோ இப்போ இதில் என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா டோட்டலாக 5 ஸ்பீக்கரு வித் ஒரு சப்பு. ஸோ டோட்டலாக 6 இது இருக்குங்களா. ஸோ இந்த 6ல் பார்த்தீங்கன்னா சப்பு நல்லா ஒர்க் ஆகுது, இன்னும் 2 ஸ்பீக்கர் ஒர்க் ஆகுது. ஸோ ரிமைனிங் 3 ஸ்பீக்கர் ஒர்க் ஆகலை. ஸோ என்னடா ஒர்க் ஆகலைன்னொடனே நான் நினச்சேன் ஸ்பீக்கரில் ஒயர் ஏதோ ஃபால்ட்டு போகலன்னு சொல்லிட்டு ஒயரை ஃபுல்லாக செக் பண்ணேன். ஒயர் ப்ராப்பராக இருக்குது. ஸோ எந்த ஒரு இஷ்யூவுமே இல்லை. நெக்ஸ்ட்டு பார்த்தா ஜாக்குமே நல்லா தான் இருக்குது. ஸோ ஜாக்கில் எதுவும் டஸ்ட்டோ இல்லை ரஸ்ட்டோ எதுவுமே இல்லை. ஸோ அதுவும் நல்லா தான் இருக்குது. ஸோ என்னென்னு செக் பண்ணி பார்க்கும்போது பார்த்தா நம்மளோட க்ரியேட்டிவ் அந்த போர்டில் இருந்து அவுட்புட்டு வரல. ஸோ அது என்னன்றது நம்ம போர்டை தான் செக் பண்ணுற மாதிரி இருக்கும். சரின்னு சொல்லிட்டு சைமல்டேனியஸாக ஸ்பீக்கரையும் செக் பண்ணியிருந்தேன். ஸோ ஸ்பீக்கர் எப்படி செக் பண்ணான்னா மல்டிமீட்டர்லேயும் செக் பண்ணலாம், இல்லைன்னா நீங்கள் ஆல்ரெடி ஆடிபிளாக இருக்கிற அந்த ஸ்பீக்கர்லேருந்து ரிமூவ் பண்ணிவிட்டு ஸோ இந்த ஸ்பீக்கரை போட்டு செக் பண்ணி பார்த்துருந்தேன். ஸோ ஸ்பீக்கர் 5 ஸ்பீக்கருமே நல்லாவே ஒர்க் ஆகுது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 3 ஸ்பீக்கர் மட்டும் ஒர்க் ஆகலை. அதாவது லெஃப்ட்டும் ரைட்டு சென்டர் இது 3 ஸ்பீக்கர் மட்டும் ஒர்க் ஆகலை. ஸோ இதில் என்ன பிரச்சனைன்னு சொல்லிட்டு நம்ம ஓப்பன் பண்ணி செக் பண்ணிடலாம். A few moments later. ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது போர்டில் தான் பிரச்சனை இருக்குது. ஸோ போர்டில் ஏதோ சம்திங் ஆசிட் மாதிரி பட்டு அது வந்து ஃபுல்லாக ரஸ்ட் ஆகிருக்கு. ஸோ இந்த கம்பிலாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இது ஜம்பர் சொல்லுவாங்க. ஸோ என்னென்னா ஒரு லைன் ஒரு சைட்லேருந்து இன்னொரு சைடை வந்து கனெக்ட் பண்ணுறதுக்காக இந்த ஜம்பர்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த ஜம்பர்ஸ் பார்த்திங்கன்னா 2 ஜம்பர் வந்து டோட்டலாகவே ரஸ்ட் ஆகி கட் ஆகிட்டுருக்கு. ஸோ அதே மாதிரி பேக் சைடும் பார்த்திங்கன்னா கனெக்டிவிட்டிலையுமே பிரச்சனை இருக்குது. ஸோ அதுவுமே வந்து அதான் சொன்னல நம்ம ஆசிட் ஏதோ பட்டிருக்கு. ஸோ அந்த ஆசிட் பட்டதுனால ஒரு மாதிரி இந்த பூ பூத்துருக்குன்ற மாதிரி சொல்லுவாங்க, உப்பு பூத்துருக்குன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி அது இதுவாயிருச்சு. ஸோ அது வந்து லைட்டாக ஸ்க்ரப் பண்ணாலே பார்த்திங்கன்னா மொத்தமே வந்துருச்சு. சரின்னு சொல்லிவிட்டு அதை ஃபுல்லாக ஸ்க்ரப் பண்ணிவிட்டு இப்போ நம்ம அதை ஃபிக்ஸ் பண்ணிடலாம். ஸோ இந்த ஜம்பருக்கு நம்ம என்ன பண்ண போகிறோன்னா நார்மலாக நம்ம டெலிஃபோன் ஒயர் தான், டெலிஃபோன் ஒயரில் வர அந்த காப்பர் கம்பியை வந்து அந்த சைஸ்க்கு ஏற்ற மாதிரி கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். ஸோ 2 கம்பியாவது எடுத்தாச்சு. பேக் சைடுக்கும் வந்து நம்ம அந்த ட்ராக் அடிக்கிறதுக்கும் சேம் அதே கம்பியை யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிவிட்டு அதுவும் எடுத்தாச்சு. இப்போது அதை நம்ம சால்ட்ரிங் பண்ணிடலாம்.
ஸோ 1 hour later. ஃப்ரண்ட்லேயும் இப்போ சால்ட்ரிங் பண்ணியாச்சு, அதே மாதிரி பேக்லேயும் சால்ட்ரிங் பண்ணல. என்னடா வீடியோவில் வரவே இல்லை, வெறும் ஃபோட்டோஸ் மட்டும்தான் இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ அந்த வீடியோ அது கொஞ்சம் ரெக்கார்ட் பண்ணும்போது க்ராஷ் ஆகிடுச்சு. ஸோ அதனால் அது என்னால் ஆட் பண்ண முடியல. ஸோ அதுக்கு பதில் உங்களுக்கு ஃபோட்டோஸ் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ ஐ ஹோப் நம்ம வீடியோ பார்க்குற எல்லாருக்குமே தெரியும். ஸோ சால்ட்ரிங் எப்படி பண்ணுறதுன்றது தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ தெரியலனா கமெண்ட்டில் போடுங்க. ஸோ அதுக்கும் ஒரு வீடியோ செப்பரேட்டாக நம்ம போட்டுடலாம். ஸோ இப்போ வந்து இது ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. ஸோ இது வந்து திருப்பியும் ரஸ்ட் ஆகாமல் இருக்கணுன்ட்டு இல்லை. ஸோ ஏதாவது டஸ்ட் எதுவும் படாமல் இருக்கிறதுக்கும், ரெண்டாவது இது ஷார்ட் ஆகாமல் இருக்கிறதுக்கும் நம்ம வந்து க்ளூ கன் வச்சு அப்ளை பண்ணிடலாம். ஸோ க்ளூ கன் வச்சு பேக்கில் அப்ளை பண்ணியாச்சு. ஃப்ரண்ட்டில் ஆப்வியஸாக தேவையில்லை, ஏன்னா பேக்கில் தான் வந்து ஷார்ட் சர்க்யூட் ஆகிறதுக்கு சான்சஸ் அதிகம். ஸோ பேக்கில் ஃபுல்லாக இது க்ளூ கன் வச்சு ஃபில் பண்ணியாச்சு. ஸோ இப்போ வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. நான் ஃபுல்லாக செட்டும் பண்ணிட்டேன். ஸோ நம்ம வந்து இப்போது ப்ளே பண்ணி பார்க்கலாம், ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து நான் யூடியூப்பில் தான் ப்ளே பண்ணுறேன். ஸோ டால்மி அட்மாஸ் சொல்லுவாங்க 5.1. ஸோ சரவுண்டு வந்து இதில் சூப்பராக இருக்கும் இந்த ஆடியோ அவுட்புட்டில். ஸோ நம்ம அதை வச்சு ப்ளே பண்ணி பார்ப்போம். ஸோ இப்போ ப்ளே பண்ணுறேன், எப்படி இருக்குன்றதை நீங்களே கேளுங்க. சொல்லியிருந்தேன். ஸோ இப்போ நம்மளோட MP3 பிளேயர்லேருந்து நம்ம பாட்டு செக் பண்ணி பார்க்கலாம். இதோட அவுட்புட்டும் எப்படி இருக்குன்னு கேளுங்க.
ஸோ இதுதான் அந்த 2 கேபிள். ஓகேங்களா. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா அந்த 3 பின் அவுட்டோடைய ஒரு கனெக்டரும், ஸோ அந்த 3.5 ஜாக்கோட RCA அவுட் 2ம் இருக்குது. ஸோ இதை வச்சு தான் நம்ம இதை வந்து ஈஸியாக கனெக்ட் பண்ண முடியும். ஸோ இதுக்கு நிறையா அன்லாக் டிவைசஸ் இருக்குது. ஸோ அதெல்லாம் ரொம்பவே எக்ஸ்பென்சிவ். ஸ்டார்டிங்கே 2000லேருந்து தான் இருக்குது. ஸோ நம்ம வந்து கொஞ்சம் சீப் அண்ட் பெஸ்ட்டாக நம்மளோட மோட்டிவே வந்து ஸோ சீப் அண்ட் பெஸ்ட்டாக நம்ம என்ன பண்ண முடியுமோ, இன்கேஸ் அது காஸ்ட்டே இல்லாமல் பண்ணலான்னா கூட நம்ம ட்ரை பண்ணுவோம். ஸோ சேம் மெத்தட் தான் இங்கேயும் ஃபாலோ பண்ணியிருக்கோம். ஸோ இது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இதை கனெக்ட் பண்ணணும். ஓகேங்களா. இதோட லிங்க் வந்து நான் உங்களுக்கு பயோவில் தரேன். ஸோ நீடு இருக்கிறவங்க தாராளமாக அந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ இதில் பார்த்திங்கன்னா இது ஒரு சின்ன பவர் பேங்க்கு. ஸோ இது நானாக ரெடி பண்ணியிருந்தது. ஸோ இதோட வீடியோ நான் செப்பரேட்டாக இதை அப்லோட் பண்ணுறேன். ஸோ BMS வச்சு, ஸோ லித்தியம் அயன் பேட்டரியை வச்சு நான் இது அசம்பிள் பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்து தனியாக சோலார் கனெக்டர், இது சோலார் சார்ஜர் கண்ட்ரோலர் போர்டு இது. ஸோ இது வந்து நான் இதோட வீடியோவில் நான் ஃபுல்லாகவே உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ அதில் தான் ஒயர் கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் எப்படி இருக்குன்றதை செக் பண்ணலாம், எப்படி ப்ளே ஆகுதுன்றதையும் பாருங்கள். ஸோ இப்போது கனெக்ட் பண்ணியாச்சு. நம்ம பவர் ஆன் பண்ணிக்கலாம். அதில் பார்த்தீங்கன்னா தெரியும், பவர் ஆன் ஆயிடுச்சு. வால்யூம் நான் இன்க்ரீஸ் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு அவுட்புட் இதில் கேட்கும். ஸோ அவ்வளோதாங்க இந்த வீடியோ. ஸோ இதில் வந்து நம்ம பல்லாவரம் சந்தையிலேருந்து எடுத்த அந்த க்ரியேட்டிவ் இன்ஸ்பயர் 5.1 ஹோம் தேட்டரை வந்து பர்ஃபெக்டாக நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ இதில் எந்த ஒரு இஷ்யூவுமே இல்லை. ஸோ லாஸ்ட் டைம் நம்ம MP3 பிளேயரும் அதே மாதிரி ரெடி பண்ணியிருந்தோம். அதுவும் சூப்பராக இருந்துச்சு. ஸோ அதோட லிங்க் ஐ பட்டன்லேயும் நான் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன். ஓகேங்களா. ஸோ அதே மாதிரி பவர் பேங்க் நம்ம 12 வோல்ட்டில் பவர் பேங்க் ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ அவுட்புட் வந்து அது 12 வோல்ட்டு. ஸோ அதோட வீடியோவும் நான் சீக்கிரமாகவே அப்லோட் பண்ணுறேன். ஓகேங்களா. ஸோ பார்த்திங்கன்னா கான்ஸ்டண்ட்டாக வந்துட்டுருக்கு. ஸோ எந்த ஒரு